Hello guys, welcome to our channel Excel to Expert. நாம இந்த எக்ஸல் சீரீஸ்ல எக்ஸல் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் நம்மளுடைய கடைசி பார்ட். இதுக்கு முன்னாடி 7 பார்ட்ல நம்ம நிறைய ஃபார்முலாஸ் பத்தி பார்த்துருக்கோம். அதோட டீடைல்ஸ் பிளஸ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதீங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடைசி பார்ட்டான இந்த வீடியோல நம்ம மிகவும் முக்கியமான ஃபார்முலாவான இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றது, அதை கம்பைன் பண்ணி எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஃபார்முலா என்னன்னா இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனா ஒன்றும் இல்லை, ஒரு ரோவும் ஒரு காலமும் இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை எடுத்து கொடுத்ததான் இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த H11, ஓகேங்களா, H11 என்னது, இது 11th ரோ H காலம். ஓகேங்களா, H காலம்ல 11th ரோல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா, இப்போ C10 அப்படின்னா இந்த வேல்யூ எடுத்து கொடுக்கும். கரெக்டுங்களா? பட் அது எப்படி எடுத்து கொடுக்கும், நம்ம என்ன ரேஞ்ச் செலக்ட் பண்ணி இருக்கோமோ அதுல இருந்து தான் கால்குலேட் பண்ணிக்கும். ஓகேங்களா, இது எத்தனாவது ரோ, இது எத்தனாவது காலம்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இங்க ரோ நம்பர் கொடுத்துறேன். இந்த ரேஞ்ச் தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஸோ அதோட ரோ அண்ட் காலம் நம்பர் கொடுத்துறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்க, இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு மொத்தம் 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. ஒன்று அரே, அதாவது எந்த ரேஞ்சை நீங்க செலக்ட் பண்ண போறீங்க. ரெண்டாவது ரோ நம்பர், எந்த ரோ நம்பர்ல இருக்கிறது. மூணாவது காலம் நம்பர். இந்த காலம் நம்பர் இங்க ஆப்ஷனல் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஏன்னு நான் சொல்றேன். இப்போ நான் இந்த ரோவை நான் செலக்ட் பண்றேன், இந்த ரேஞ்சை நான் செலக்ட் பண்றேன். அதாவது 3 காலம்ஸ் 6 ரோஸை நான் செலக்ட் பண்றேன். எனக்கு தேர்ட் ரோல செகண்ட் காலம்ல என்ன இருக்கோ அந்த வேலையை எடுத்து கொடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபிட்னஸ் ட்ராக்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ தேர்ட் ரோ நம்ம இந்த ரேஞ்ச் தான் செலக்ட் பண்ணோம். இதுல தேர்ட் ரோ என்னன்னா இது, செகண்ட் காலம் என்னன்னா இது. ஓகேங்களா, செகண்ட் காலம் இது. ஸோ இந்த வேல்யூவை நமக்கு எடுத்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இப்போ நீங்க 3 காலம் செலக்ட் பண்ணனால நீங்க கண்டிப்பா காலம் நம்பர் கொடுக்கணும். ஓகேங்களா, இதே நீங்க ஒரே ஒரு காலம் தான் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க காலம் நம்பர் கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா, இப்போ B5 to B10 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல 5th ரோ நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ரேஞ்ச்ல 5th ரோல என்ன இருக்கு, 133409. அது நமக்கு வேல்யூவா கிடைச்சிருச்சு. இதுதாங்க இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன். இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை, ரோவும் சொல்லுங்க, அதாவது நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ரேஞ்சில் இருக்க எத்தனாவது ரோ அண்ட் காலம் அந்த வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து கொடுக்கறது மட்டும்தான் இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன். சரிங்களா? மேட்ச் ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, மேட்ச் ஃபங்க்ஷன்னா நம்ம ஒரு ரேஞ்சை செலக்ட் பண்றோம், அந்த ரேஞ்சில் நமக்கு தேவையான வேல்யூ எத்தனாவது இடத்துல இருக்கு, எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுக்கறதா இந்த மேட்ச் ஃபங்க்ஷன். இப்போ நான் இந்த ரேஞ்சில் எனக்கு 131461 எத்தனாவது இடத்துல இருக்குன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்றது மேட்ச். அதாவது எத்தனாவது இடத்துல இருக்கு, தேர்ட் இடத்துல இருக்கு, தேர்ட் ரோல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எடுத்து வைப்போம். பாருங்க, மேட்ச் ஃபங்க்ஷனுக்கும் டோட்டல் 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் இதுல லுக்அப் வேல்யூ, உங்களுக்கு என்ன வேல்யூ வேணும்னு சொல்லிட்டு. எனக்கு 13244 வேணும். லுக்அப் ஏன்னா இந்த ரேஞ்சு, இதை மட்டும் தான் நீங்க செலக்ட் பண்ணணும். டோட்டல் ஏரியாவை, அதாவது டோட்டல் ரேஞ்சை செலக்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது மேட்ச் ஃபங்க்ஷன் அந்த காலம் மட்டும் தான் அது பார்க்கும். இல்லைங்களா? அதுக்கடுத்து என்ன மேட்ச் டைப்னா எக்ஸாக்ட் மேட்ச். ஓகே கொடுத்தோம்னா தெரியும், எனக்கு 4th ரோல இருக்குன்னு சொல்லிட்டு அது சொல்லியிருக்கு. இதுதாங்க மேட்ச் ஃபங்க்ஷன். இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் ரோ அண்ட் செல், ரோ அண்ட் காலம் நம்ம செலக்ட் பண்ண ரேஞ்சில். மேட்ச் ஃபங்க்ஷன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ரேஞ்சில் நமக்கு தேவையான வேல்யூ எத்தனாவது பொசிஷன், அதை எத்தனாவதா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் இந்த
மேட்ச் ஃபங்க்ஷன். இப்போ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேட்டால இருந்து வேல்யூவை எப்படி பிக் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, அப்போ மாதிரி ஆர்டர் ஐடி, ப்ராடக்ட், ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஆர்டர் ஐடிக்கு அதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? இப்போ நீங்க இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த 135417 எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு இந்த காலமோட நம்பர் கொடுத்தீங்கன்னா இந்த இன்டர்செக்ஷன் ஆல்ரெடி நமக்கு எடுத்து கொடுக்கும். கரெக்டுங்களா? இப்போ பாருங்க, இது 1 2 3 4 6 ரோ நம்பர் போட்டேன் நமக்கு புரியணுங்கிறதுக்காக. சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா 135417 6th ரோல இருக்கு. இந்த பிரைஸ் 3rd காலம்ல இருக்கு. ஸோ 6th ரோ 3rd காலம்ல இந்த ரேஞ்ச் இன்டர்செக்ஷன் ஆகிற இடத்துல 5000 இருக்கு. இதுதான் நமக்கு வேல்யூவா வரணும். கரெக்டுங்களா? ஸோ அதை இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றேன்னு பாருங்க. இண்டெக்ஸ் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் அரே இந்த ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ரோ நம்பர் என்ன, இந்த ஆர்டர் ஐடி எத்தனாவது ரோல இருக்கு, 6th ரோல இருக்கு 6. காலம் நம்பர் நமக்கு பிரைஸ் தான் வேணும், பிரைஸ் 3rd காலம்ல இருக்கு. ஸோ 3 கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 5000 கிடைச்சிருச்சு. சரிங்களா? இப்போ நான் இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்றேன். அப்படி இல்லைனாலும் எனக்கு கீழே நிறைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூஸ் அப்படின்னா நீங்க ஒரு டைமும் இந்த ரோ நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். கரெக்டுங்களா? இப்போ ஒரு 6 வேல்யூனா ஈஸியா பண்ணிடலாம். ஒரு 20 வேல்யூ 25 வேல்யூனா எல்லாத்துக்கும் இதோட ரோ நம்பரை நம்ம மாத்திட்டே இருக்க முடியாது. கரெக்டுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்க டிராப் டவுன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல உங்களுக்கு எந்த வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா இங்க மாறுற மாதிரி இருக்கணும். நீங்க ஒரு டைமும் அதை மாத்திட்டு இருக்க முடியாது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ண போறோம்னு பாருங்க. இப்போ இதுல இந்த ரேஞ்ச்ல இந்த ரோ நம்பர் மட்டும்தான் நமக்கு எல்லாத்துலயும் மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ இந்த ரோ நம்பரை நம்ம மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். கரெக்டா? மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த வேல்யூ இந்த ரேஞ்ச்ல எத்தனாவது இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். கரெக்டுங்களா? பாத்தீங்கன்னா தெரியும் 6th வந்து இந்த வேல்யூ இருக்கு. ஸோ இங்க 6th தான் வந்துட்டு நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த 6க்கு பதிலா நான் இந்த ஃபார்முலாவை இன்சர்ட் பண்றேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த 6க்கு பதிலா நான் இந்த ஃபார்முலா இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே கொடுத்தேன்னா எனக்கு அதே வேல்யூ வந்துடுச்சு. இப்போ நான் இங்க வேல்யூவை மாத்துறேன், இங்க மாறும். ஏன்னா இந்த மேட்ச் ஃபங்க்ஷன் லுக்அப் வேல்யூ நம்ம இந்த செல்லை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செல்ல என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் நமக்கு ரோ நம்பரா வரும். சரிங்களா? இப்போ வந்துட்டு நான் இதை 131402ன்னு மாத்தினேன் அப்படின்னா உங்களுக்கு ரோ நம்பர் 1 வந்திருக்கு. ஸோ அந்த 1 தான் வந்துட்டு இங்க வந்திருக்கும். சரிங்களா? இப்படிதான் வந்துட்டு நம்ம இண்டெக்ஸ் பிளஸ் மேட்சை கம்பைன் பண்ணி ஒரு VLOOKUP மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? கீழே பாருங்க, பிரைஸ் கொடுத்துட்டாங்க, அதோட ஆர்டர் ஐடி என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கும் நம்ம மேலே யூஸ் பண்ண மாதிரி இண்டெக்ஸ் அண்ட் மேட்சை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். இண்டெக்ஸ் இப்போ நமக்கு அதே தான், அந்த ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ரெண்டாவது ரோ நம்பர். ஓகேங்களா? ரோ நம்பருக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ண போறோம், மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். லுக்அப் வேல்யூ எனக்கு இந்த B28 கமா லுக்அப் பரி நீங்க இந்த பிரைஸ் ரேஞ்சை தான் செலக்ட் பண்ணணும். ஏன்னா பிரைஸ் ரேஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க, அதுல அந்த வேல்யூ எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்க போறோம். அது எக்ஸாக்ட் மேட்ச். ஓகேங்களா? கொடுத்துட்டேன். கமா இதுல காலம் நம்பர் கேக்குறாங்க, நமக்கு என்ன வேணும், ஆர்டர் ஐடி வேணும். ஆர்டர் ஐடி எத்தனாவது காலம்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கு. ஸோ 1 கொடுத்து க்ளோஸ் பண்றேன். ஓகே, 135417 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த 5000 நான் வேல்யூ சேஞ்ச் பண்றேன். இங்கேயும் நமக்கு 14995க்கு 131467 கிடைச்சிருக்கு. அவ்வளவுதாங்க, சிம்பிள். இப்படிதான் வந்து இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன் சேர்த்து நம்ம ஒரு வேல்யூவை ஈஸியா பிக் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.